Hi friends, welcome to Ayfas simple cooking. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்துட்டு ஒரு மட்டன் கிரேவி தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கசகசா, 3 முந்திரி பருப்பு, 3 பாதாம் பருப்பு சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். பாதாம் பருப்பு வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் அளவு தேங்காய் பூ. இது மூணையும் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து 4 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை 3 ஏலக்காய் 3, கிராம்பு 3, பட்டை ஒரு அரை துண்டு, மிளகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன். இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் போட்டு அதை நல்லா பொரிய விட்டுக்கணும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கணும். சேர்த்து அதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும், கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா 2 தக்காளி, சின்ன தக்காளி, நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க. அது நல்லா உடஞ்சி வர அளவுக்கு வணக்கிக்கணும். இது போல் நல்லா உடஞ்சி வரணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 1/4 கிலோ மட்டனுக்கு வந்து நான் சொல்கிறது. நீங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாடை போகிற வரைக்கும், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்க மட்டனை வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் போடுறேன், நீங்கள் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இன்னும் நான் தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ராலாம் வேறு எந்த தண்ணியும் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு நீங்கள் நார்மலாக எத்தனை விசில் கொடுப்பீங்களோ அத்தனை விசில் கொடுத்துக்கோங்க. நான் 3 விசில் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுவே இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காக கிரேவி மாதிரி வச்சனால அளவாக தான் தண்ணி வச்சேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.